ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ஒரு டீட்டெயில் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் பார்ப்போம். த ரிவோல்ட், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆர் 8 மார்க் கொஷின்ஸை கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? என்ன டாபிக்னா காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய போராட்டம் நடைபெற்றது. அதில் பெரும் புரட்சி 1857 இருந்த ஒரு பெரும் புரட்சி ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. என்னடா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தால் கூட இது ஃபைனலாக தோல்வி தான் அடைஞ்சிது. அதோட காரணம் என்ன? புக்கில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவும் ஒரு சில பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு 10 பாயிண்ட்ஸும் நான் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டிட்டா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை பார்ப்போம். The revolt of 1857, also known as the first war of the Indian independence, இந்திய விலைக்காக உருவான ஃபஸ்ட்டு ஒரு போராட்டம் இதுனா பெரும் புரட்சி தான். ஓகேவா? பிக் ரிவோல்ட் வாஸ் அ மேஜர் அப்ரைசிங் அகெனிஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெனிஸ்டாக இந்தியா உருவான ஃபஸ்ட்டு ஒரு வார் இதுன்னு கேட்டால் த ரிவோல்ட் ஆஃப் 1857. பட் இஸ் அல்டிமேட்லி ஃபெயில் டியூ டு செவரல் ஃபேக்டர்ஸ். ஒரு சில காரணங்களால் இது தோல்வியில் முடிஞ்சுது. அது என்ன காரணங்கள் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா லேக் ஆஃப் யூனிட்டி அண்ட் கோஆர்டினேஷன். சரியான முறையில் அந்த கோஆர்டினேஷன் யாரும் இல்லை. யூனிட்டி அந்த தலைமையேற்று அதை கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. அதனால முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. த ரிவோல்ட் வாஸ் நாட் ஏ unified movement. It lacked the central leadership and coordination. சரியான தலைமையும் இல்லை, ஒருங்கிணைத்து போகக்கூடிய ஆள் யாரும் இல்லை. அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஃபவுட் இண்டிபெண்ட்லி வித் நோ காமன் பிளான் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ். நிறைய பகுதியை சேர்ந்த மக்களும் சரி தலைவர்களும் சரி ஒரு சப்போர்ட் ஒரு காமனாக ஒரு பிளான் எதுவும் இல்லாமல் செயல்பட்டு வந்தாங்க. ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்பட்டு வந்தாங்க. Key regions like Punjab, Sindh, southern India remaining largely unaffected are loyal British. இந்த பஞ்சாப், சிந்து, சவுத் இந்தியா இருக்கக்கூடிய பகுதி சேர்ந்தவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு எந்த விதமாக அஃபெக்ட் ஆகின்ற இந்த புரட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரல. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான பீப்புள் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட். லிமிட்னா குறைந்த அளவுக்கு தான் அந்த ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த புரட்சி. த ரிவோல்ட் கன்ஃபைன்ட் மெயின்லி டு நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரிவோல்ட் எங்கெங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா நார்த்தன் இந்தியாவும் சென்ட்ரல் இந்தியாவும் மட்டும்தான். அது இன்க்ளூடிங் ரீஜன் லைக் டெல்லி, கான்பூர், ஜான்சி, இந்த 3 பிளேஸில் முக்கியமாக சொல்லலாம். Large parts of the country, including Bengal, Bombay, Madras presidencies, remaining queued or supported the British. தவிர்த்து மற்ற பிளேஸ் சேர்ந்த பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் பிளேஸ் எல்லாமே யாரும் சப்போர்ட் பண்ணாங்க? பிரிட்டிஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? இது ஒரு முக்கிய ஒரு இதுவாக இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க. குறைந்த அளவு தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. 3 குறிப்பிட்ட டெல்லி, கான்பூர், ஜான்சி, இந்த 3 பிளேஸ் தவிர்த்து மற்ற பிளேஸில் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் லீடர்ஷிப் ரொம்ப வீக்காக இருந்து சொல்கிறாங்க. அதாவது லீடர்ஸ் லைக் பகதூர் ஷா டூ, நானா சாஹிப், ராணி லட்சுமிபாய் லேக்கட் adequate military and political skills to British challenges the British. பிரிட்டிஷை விட அதிகமாக குறைந்த அளவு தான் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த மிலிட்ரி பவர்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு இல்லை. இதனால் ஒரு பிரிட்டிஷ் ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பகதூர் ஷா வாஸ் அன் ஏஜிங் ஃபிகரட் அண்ட் லிமிட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. ஒரு குறைந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸாக அத்தாரிட்டி இருந்து ஒரு வயசான ஒரு பிரமுகராக இருந்தார் பகதூர் ஷா. ஓகேவா? சுப்பீரியர் பிரிட்டிஷ் ரிசோர்ஸஸ். நம்ம ரிசோர்ஸை விட பிரிட்டிஷோடைய ரிசோர்ஸோடைய அந்த ஃபைட் பண்ணுறதுக்கான
திங்ஸ் அது எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்ம அந்த காலத்தில் நமக்கு எந்த ஃபோனோ எதுவுமே இல்லைல்ல, அந்த போய் அந்த வரத்துக்குள்ளே லேட் ஆயிடும். அதுக்குள்ளே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபேக்ஸ் மூலமாவோ டெலிகிராஃப் மூலமாவோ சீக்கிரமாக அவருடைய இதுவை அனுப்பிட்டு அந்த அந்த இடத்துல பிளேஸ் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புரட்சியும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகேவா? இதில் the British had superior weapons, military tactics and infrastructures, including an extensive network of railway and telegraph for swift communication and troop movement. பிரிட்டிஷோட அதிகமாக அளவு வெப்பன்ஸ் இருக்குது, மிலிட்ரி எல்லா சோர்ஸஸும் அவங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் ஆஃப் ரயில்வே மூலமாக நெட்ஒர்க்கிங் டெலிகிராஃப் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுற எல்லா சிஸ்டமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குது. ஈஸியாக அவங்க வின் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு the British used modern rifles and artillery while many rebels were poorly armed. ரொம்ப மாடர்னான ரைஃபிள்ஸ் அண்ட் கன்னு பீரங்கியும் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு மாடர்னாக சரி, இது எல்லாமே ஒரு ஒரு ரொம்ப ஒரு போர் ஆர்மி ஜெயிக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃப்ரம் இந்தியன் எலிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ். நம்ம இந்தியாஸில் நிறைய பீப்புள் யார் சப்போர்ட் பண்ண, நம்ம சப்போர்ட் பண்ணல, அவங்களே சப்போர்ட் பண்ணாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். மெனி இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆர் எலிட்ஸ் எய்தர் ரிமைன் நியூட்ரல் அண்ட் actively supported the fearing loss of the privileges or due to personal rivals. ஆனால் ஃபுல்லாகவே யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. எதுக்காக? அவங்களுடைய ப்ரிவிலேஜ் மரியாதை கம்மியாயிடும், அதே போல் அவங்களுடைய இப்படி அனுபவிச்சு வந்த அரசாங்கம் எல்லாமே பறி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பயந்தே யார் சப்போர்ட் பண்ணாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. The Scindias of Gwalior, Nizam of Hyderabad and the Sikh ruler in Punjab helped the British suppress the revolt. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் யாரை சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க? சிண்டியாஸ் ஆஃப் குவாலியர், நிசாம் ஆஃப் ஹைதராபாத், த சிக் ரூல் ஆஃப் பஞ்சாப். இது 3 பேருமே யார் சப்போர்ட் பண்ணாங்க ரிவோல்ட்டில்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம நாட்டு சேனவ தான். ஆனால் நம்ம நாட்டு சேனவிலே எல்லோரும் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? பாதி பேர் பிரிட்டிஷ். என்ன ரீசன்னா பயம், அவங்க மேலே வச்சுருக்க பயம். அவங்க எதிர்த்து பண்ணால் நம்மளை வேலை தூக்கிடுவாங்களோ, நம்முடைய இது கம்மியாயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்தே யார் சப்போர்ட் பண்ணாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. டிவிஷன்ஸ் அமாங் ரெபல்ஸ். இந்த டிவிஷன் இதுலேயும் நிறைய பிரிவுகள், இந்த புரட்சி புரட்சியாளர்கிட்டயே நிறைய பிரிவுகள் இருக்குது. எக்ஸாம்பிள், த டிவிஷன் அலாங் கேஸ்ட் ரிலிஜியனல் லைன்ஸ் அமாங் த ரெபல்ஸ் ப்ரிவென்டிங் எ யூனைடெட் ஃப்ரண்ட். ஒரு யூனிக்காக இல்லை, அந்த கேஸ்ட் வைஸோ ரிலிஜியன் வைஸோ பிரிச்சுருந்தாங்க. இது ஒரு முக்கிய இதுவாக இருக்குது. The revolt did not appeal to all sections of societies, especially the educated middle class and landlords who often sided with the British. நல்லா படித்தவங்களும் சரி, நல்ல ஒரு லேண்ட்லார்ட், அதாவது மிடில் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் எல்லாருமே யார் சப்போர்ட் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் டிப்ளமேட்டிக் ஸ்டேஜஸ். அதாவது டிப்ளமேட்டிக் ஸ்டேஜஸ் மீன்ஸ் ராஜதந்திரம்னு சொல்கிறோம்ல அது. The British used to divide and rule taxes, especially expanding caste religious difference to weaken the unity of the rebels. அந்த புரட்சியை வீக் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ ராஜதந்திரங்கள் மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரித்தாளக்கூடிய கொள்கை மூலமாக செஞ்சுட்டு வந்தது. ஓகேவா? கேஸ்ட் வைஸோ ரிலீஜியஸ் வைஸோ டிஃப்ரெண்ட் பண்ணாங்க. They also won over some leaders with promises of rewards and reinstatement of privilege. யாராவது எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட் தரோம், இந்த மாதிரியான ரெயின்ஸ்டேட்மெண்ட்னா அது உங்கள் மரியாதையாக நடத்தும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்து எல்லா மேக்ஸிமம் இந்திய பீப்புள்ஸை யார் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக பண்ண வச்சுட்டாங்க. இதன் மூலமாக ரிவார்ட்ஸ் கொடுக்குற சொல்லியும் அந்த ரெயின்ஸ்டேட்மெண்ட் பண்ணுற ப்ரிவிலேஜ் பண்ணுறதுக்காகவும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் லெவலில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா,
The British had better financial resources to sustain the conflict. இந்த புரட்சி நடைபெறணும்னா அதுக்கான அடக்கத்துக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதிகமாக ஃபினான்சியல் ரிசோர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அந்த இல்லை, நம்ம புரட்சியாளர்கிட்ட அது இல்லை. த ரிபல்ஸ் லேக்டு ஃபண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் சப்போர்ட் ப்ரோலாக்ட் ஸ்ட்ரகிள். ஆனால் இந்த புரட்சி செய்கிறவங்கிட்ட அந்த அளவுக்கு சப்போர்ட்ஸோ இந்த ஃபண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. நெக்ஸ்ட், repressive measure by the British. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த புரட்சி செய்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அரஸ்ட் மெஷர்ஸ் ரொம்ப அடக்குமுறையாக யூஸ் பண்ணாங்க. ரிவோல்ட் யார் பண்ணா, அந்த குடும்பமே க்ளோஸ் பண்ணுறது, அப்போ போல் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட், இந்த குடும்பத்தையே பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு குடும்பமே ஐ மீன் அந்த வில்லேஜே பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தெரு ஆண்கள் தெரு ஈட்டு போட்டு எல்லாரையும் நிறைய அடிதடி முறை அடக்குமுறை நிறைய நடந்துச்சு. அதே போல் அதே சொல்கிறா ப்ரூட்டல் சப்ரேஷன் இன்ஸ்டில்ட் ஃபியர் டிட்டரிங் ஃபர்தர் அப்ரைசிங். பயத்தின் காரணமாகவும் இவங்க எல்லாருமே யார் சப்போர்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா, லாஸ்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் கிளியர் விஷன் ஆர் ஐடியாலஜி. கரெக்டான அளவுக்கு ஒரு விஷன் அந்த பார்வையும் இல்லை, ஐடியாலஜி யாருக்குமே இல்லை இந்த புரட்சியாளர்கிட்ட. த ரிவோல்ட் டிட் நாட் ஹேவ் கிளியர் கோல் பியாண்ட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடிச்சா போர் சைடு ஓகே, அதுக்கான கிளியர் கோல் இருக்கணும்ல, இந்த கோல் வச்சு எய்மோடு செயல்பட்டால் ஓகே, எய்மோடு செயல்படலை. எங்க தேர் வாஸ் நோ விஷன் ஃபார் கவர்னன்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் லீடிங் த லேக் ஆஃப் த லாங் டேர்ம் டைரக்ஷன். ஒரு பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் பெரிய அளவில் எந்த பாதிப்பு ஏற்பட அளவுக்கு இந்த புரட்சி நடைபெற்றது. ஆனாலும் இந்த தோல்வியில் முடிஞ்சால் கூட கன்க்ளூஷன் சொல்கிறேன் பாருங்க. While the revolt of 1857 failed, it marked the beginning of organized resistance against British rule, laying the foundation of future nationalist movements. It highlighted the need of unity, leadership, and coherent strategy in the struggle of Indians' independence. என்னடா இது தோல்வியில் முடிஞ்சால் கூட இதுக்கு அப்புறமா இந்த புரட்சிக்கு அப்புறமா நிறைய நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்ஸ் நிறைய நடைபெற்றது. ஃபவுண்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய இது அங்கமாக இந்த ரிவோல்ட் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரு யூனிட்டி பவரும் லீடர்ஷிப்பும் எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு இந்திய விலைக்காக பாடுபட தேவையான எல்லாமே அந்த டைம் உருவாக்க ஆரம்பிக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் 8 or 5 மார்க் கொஷின். 8 மார்க்கு கேட்டாலும் சரி, 5 மார்க்கில் கேட்டாலும் சரி, இந்த பாயிண்ட்ஸை எடுத்து நீ ஹைலைட் பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.